கடவுளை போற்றக்கூடிய எத்தனையோ மந்திரங்களை நாம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா கந்தசஷ்டி கவசம் அப்படிங்கிறது இதுல இருந்து முற்றிலும் வேறுபட்டு நம்மளோட உடலை நாமே பாதுகாத்துக் கொள்ள உதவுற ஒரு மந்திரமா இருக்கு. கந்தசஷ்டி கவசம் சொல்லும் போது நம்மளோட உடல்ல உள்ள ஒவ்வொரு பாகங்களையும் ஒவ்வொரு வேல் காக்கணும் அப்படின்னு சொல்றோம். உதாரணத்துக்கு நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க, பேசிய வாய்தனை பெருவேல் காக்க, முப்பத்திருவல் முனைவேல் காக்க, செப்பிய நாவை செவ்வேல் காக்க, கண்ணம் இரண்டும் கதிர்வேல் காக்க, எண்ணிலங்கழுத்தை இனியவேல் காக்க, மார்பை ரத்ன வடிவேல் காக்க, இப்படி நம்ம உடல்ல உள்ள ஒவ்வொரு பாகத்தையும் ஒவ்வொரு வேல் காக்கணும் அப்படின்னு சொல்றோம். இப்போ கண்ணம் இரண்டும் கதிர்வேல் காக்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம மூளையோட முழு கான்சென்ட்ரேஷன் அந்த ஒரு செகண்ட் நம்ம கண்ணத்து மேல இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பாகத்தையும் சொல்ல சொல்ல நம்ம மூளையோட கான்சென்ட்ரேஷன் அந்த பாகத்து மேல இருக்கும். அதனால அந்த பாகத்துல ஏதாவது சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தா அந்த குறைபாடுகளை மூளை உடனே சரி செய்ய ஆரம்பிக்கும். ரொம்ப அமைதியான ஒரு மனநிலையோட தினசரி 2 முறை கந்தசஷ்டி கவசத்தை சொன்னா உங்களை அறியாமலே உங்களோட உடல்ல இருக்க சின்ன சின்ன குறைபாடுகள் எல்லாம் தானா சரியாகிடும். இப்படி நம்மளோட உடம்ப ஒரு கவசம் போல பாதுகாக்கிறதால தான் இத கந்தசஷ்டி கவசம் அப்படின்னு சொல்றோம். மனோவைத்திய முறையில உடல்ல இருக்க நோய்களை போக்க முடியும் அப்படின்னு நவீன ஆய்வுகள் சொல்லுது. ஆனா நம்ம முன்னோர்கள் இத பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம கந்தசஷ்டி கவசம் மூலமா அதை செயல்படுத்தியும் இருக்காங்க. இப்படி நம்ம முன்னோர்களோட ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னாடியும் 1000 அறிவியல் உண்மைகள் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனா சில விடயங்களை மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி மொத்தமா ஒதுக்காம அதை நாம ஆராய்ச்சி